பையனோட பர்த்டே, அதுமா அம்மாவும் வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்களுமே பையனுக்காக ஒரு கேக் வாங்கி கொடுக்க கூட வசதி இல்லாம அவங்களுமே பையனை விஷ் பண்ணிட்டு அம்மாவும் பையன் கையில 10 ரூபாய் கொடுத்து உனக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்புறாங்க. பையனும் இன்னைக்கு நான் உன் கூடவே வரேம்மான்னு சொல்றான். அம்மாவும் தான் பையனை வேலை பார்க்குற அந்த பணக்கார வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அம்மாவும் வீட்டுக்குள்ள வராம இங்க இருந்து விளையாடப்பான்ட்டு அவங்களும் உள்ள போறாங்க. பையனும் வீட்டு தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருக்க. அந்த வீட்டு ஓனர் அம்மாவும் பையனை பார்த்ததுமே அந்த பையனை கூப்பிட்டு நீ யாருப்பா இங்க என்ன பண்றன்னு கேக்குறாங்க. பையனும் இங்க வேலை பார்க்கறவங்க தான் என்னோட அம்மா, அம்மா கூட தான் நானும் வந்தேன்னு சொல்றான். ஓனர் அம்மாவும் செல்வியோட பையனா நீ வா வீட்டுக்குள்ள பையனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அம்மாவும் பையன் உள்ள வரத பார்த்ததுமே பயந்து போறாங்க. ஓனர் அம்மாவும் ஏன் செல்வி உன் பையனை வெளியே விட்டுட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. அவங்களுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு என் பையனோட பர்த்டே, நான் வேலை பார்க்குற இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஓனர் அம்மாவும் இன்னைக்கு உன் பையனுக்கு பர்த்டேன்னு சந்தோஷப்பட்டவங்களும் வீட்டுக்குள்ள போய் பையன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு பையனை விஷ் பண்றாங்க. அம்மாவும் வேலைகளை முடிச்சிட்டு பையனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில பையனோட பர்த்டேக்கு கேக் வாங்கலாம்னு கடைக்குள்ள போறாங்க. பையனும் அம்மா கூட போய் கேக் வாங்காம வேற எங்கேயே ஓடி போறான். அம்மாவும் கடைக்குள்ள போய் கேக் வாங்கலாம்னு பையனை பாக்குறாங்க. பையனை காணோம். பையனும் அம்மாவுக்கு தெரியாம ஒரு ஷூ கடைக்குள்ள போய் ஒரு புது செருப்பு அம்மாவுக்காக வாங்குறான். பையனை தேடி வந்த அம்மாவும் கேக் வாங்காம இங்க என்னப்பா பண்றன்னு கேக்குறாங்க. பையன் வாங்கின அந்த செருப்பை சந்தோஷமா அம்மா கால்ல மாட்டி விடுறான். அம்மாவுமே பேச வார்த்தைகள் இல்லாம ஆனந்த கண்ணீரோட பையனை வாரி அணைச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.